அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர்களுடைய குலதெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லி அந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தை எப்படி நம்ம பெறுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது எந்த ஒரு செயல்லையுமே சரி, எந்த ஒரு வழிபாட்டிலையுமே சரி, குலதெய்வத்துடைய வழிபாடு இல்லாமல் எந்த தெய்வத்துடைய வழிபாடும் நம்மளுக்கு செத்தி ஆகாது. மந்திரங்களுமாகவே இருக்கட்டும், சில பேர் காளியை வணங்குவாங்க, முருகனை வணங்குவாங்க, இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்குவாங்க. எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம். ஆனால் குலதெய்வத்தை வணங்காமல் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும், எந்த தெய்வத்துடைய மந்திரங்களை நீங்கள் பிரயோகம் பண்ணினாலும் அந்த மந்திரத்தை என்ன செய்ய விடாதுன்னா சித்தியாக விடாது. சரிங்களா? உங்களுடைய குலதெய்வம் சித்தியாக விடாது. அதனால தான் முதல்ல குலதெய்வத்தை நினச்சிட்டுத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், முன்னோர்கள் இஷ்ட தெய்வங்கள்லாம் நினச்ச பிறகு, குருவை நினச்ச பிறகு அப்புறம்தான் விநாயகர், அப்புறம்தான் இஷ்ட தெய்வத்துக்குள்ளேயே நம்ம போகணும். இதுதான் வழிபாடு செய்யக்கூடிய முறை. சரிங்களா? குலதெய்வத்தெல்லாம் சில பேர் நினைக்கிறதே கிடையாது. குலதெய்வத்தை நினைக்காம முருகனுக்கு போய் பால் குடம் எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. சரிங்களா? குலதெய்வம் அனுக்கிரகம் புரியலை அப்படின்னா எந்த தெய்வத்தினாலையுமே அனுக்கிரகம் செய்ய முடியாது. ஏன்னா குலதெய்வத்தின் மூலியமாகத்தான் எந்த தெய்வமாக இருந்தாலும் அருள் புரிய முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட யமன் கூட குலதெய்வத்துடைய உத்தரவு கேட்டுக்கிட்டு தான் அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய உயிரை என்ன செய்வாருன்னா பிடிச்சிக்கிட்டே போவார். சரிங்களா? அது சாஸ்திரங்களில் இருக்குது. சரிங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையில் குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்ய முடியாது. சரிங்களா? எந்த கோயில்களுக்கு நீங்கள் நன்கொடை கொடுத்தாலும் சரி, ஒரு கோயிலுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் கட்டுறீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கோயிலுக்காக பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா, முதல்ல ₹1 குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த கோவிலுக்கு வேறு கோவில்களுக்கே நம்ம கொடுக்கணும். சரிங்களா? என்ன வச்சுக்கோங்க, குலதெய்வத்துக்கு செய்யாமல் நம்ம வேறு எந்த கோயில்களுக்கும் போய் கொடுத்தோம் அப்படின்னா அது அவ்வளவா நம்மளுக்கு அது பலனை தராது. சரிங்களா? ஒரு நகை வாங்க போகிறீங்கனாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னாலும் சரி, இந்த முறையை நம்ம என்றைக்குமே வழிமுறையில் நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? முதல் ₹1 உங்கள் குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு தான் ஒரு நகையோ, ஒரு மனையோ, ஒரு வீடோ, எந்த ஒரு விஷயமே வாங்கணும். சரிங்களா? இப்படி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா குலதெய்வம் நம்மள இல்லாமல் அவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மனசு அதுக்கு வந்துடும். சரிங்களா? அதுக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஓடி நிற்கும் குலதெய்வம். சரிங்களா? மற்ற தெய்வமோட என்ன செய்யணும், ஆபத்து நேரங்கள்லாம் விலகி நிற்கும். கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா தெய்வம்லாம் விலகி நிற்கும். ஆனால் குலதெய்வம் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு துன்பம் வருது, ஒரு ஆபத்து வருது அப்படின்னா முதல்ல ஓடி நிற்கிறது உங்களுடைய குலதெய்வம் தான். சில பேரெல்லாம் காளி குலதெய்வமாக இருக்கும், சில பேர்களுக்கெல்லாம் காளி குலதெய்வமாக இருக்கும். அவங்க காளி வசியம் பண்ணுவாங்க. சரிங்களா? காளி வசியம் பண்ணுறதுக்காக காளியுடைய வசிய மந்திரங்களை என்ன செய்வாங்கன்னா வீட்டில் உட்காந்து 48 நாள் பிரயோகம் பண்ணுவாங்க. அப்படின்னா எல்லோரும் நினப்பாங்க காளி தான் வரும் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் தான் முன்னே வரும். சரிங்களா? சில பேர் நான் காளி வசியம் ஆயிடுச்சு. முதல்ல உங்கள் குலதெய்வம் தான் அந்த காளி மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் குலதெய்வம் காளியாக இருக்கும் பட்சத்தில் முதல்ல அந்த உங்கள் குலதெய்வம் காளி தான் ஓடிய ஆரம்பிச்சிட்டு. சரிங்களா? உங்கள் காளி தான் உங்கள்கிட்ட அருள்வாக்கு சொல்லும், உங்கள்கிட்ட பேசும், எல்லாமே செய்யும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம வச்சு இஷ்ட தெய்வம் வணங்கக்கூடிய தெய்வம் தான் நம்மள்ட்ட அருள்வாக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். சரிங்களா? ஆனால் அப்படி கிடையாது. சரிங்களா? அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவாகவே உங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அவர்களுடைய குலதெய்வத்துடைய மூல மந்திரத்தை தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அந்த மூல மந்திரத்தை எப்படி நம்ம பயன்படுத்தி குலதெய்வத்துடைய அருளை நம்ம எளிமையாக நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது குலதெய்வத்துடைய மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா தொடர்ந்து ஒரு 21 தடவை மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். டெய்லி ஒரு 21 தடவை என்ன செய்யுங்கன்னா உங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கு பொருத்தி வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசில் நிலைநிறுத்தி மனசுக்குள்ளே உங்கள் குலதெய்வத்தை கற்பனை பண்ணி உங்களுடைய குலதெய்வத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா கொடுங்க. இப்படி நீங்கள் கொடுக்க என்ன செய்யும்னா குலதெய்வம் உடலில் இறங்க ஆரம்பிக்கும், குலதெய்வம் குறி சொல்ல ஆரம்பிக்கும். சரிங்களா?
உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை கண்ணை மூடி நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை 3 தடவை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிட்டீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் அதை ஏற்றுக்கிறோம். சரிங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இது இந்த மந்திரம் கை கொடுக்கும். சரிங்களா? அதாவது இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஐம் ரீம் குலதெய்வாய ஆகர்ஷய ஆகர்ஷய ஓம் 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 நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் டெய்லி வீட்டில் பூஜை ரூமில் விளக்கு போடும் போது முதல்ல உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வணங்கின பிறகு கிழக்கு திசை விழுந்து வணங்கிடணும். வணங்கி முடிச்சு தான் மற்ற தெய்வங்களை நம்ம வணங்கணும். முதல்ல குலதெய்வத்தை தான் வணங்கணும். சரிங்களா? இப்படி இந்த மந்திரத்தை டெய்லி நீங்கள் உச்சரித்து வணங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது ஒரு கட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து இதை பிரயோகம் ஒரு 11 நாளைக்கு மேலே தொடர்ந்து பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் குலதெய்வம் வர்ற சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். பெண் தெய்வமாக இருந்தால் சலங்க சவுண்டு, அதுக்கு அந்த தெய்வத்துக்கு உண்டான விஷயங்கள் பூராமே கேட்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற கிடையாது. மனசு சுத்தமாக இருந்தால் போதும், உடல் சுத்தமாக இருந்தால் போதும். உங்களுடைய பூஜை ரூமில் எப்போ விளக்கு பொருத்துறீங்களோ அப்போ போய் உட்காந்து இந்த மந்திரத்தை ஒரு 21 முறையோ இல்லை ஒரு 108 முறையோ பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? இதுவே உங்களுடைய குலதெய்வத்துடைய மந்திரம். சரிங்களா? இதை எல்லாருமே உச்சரித்து பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.